Good morning, all the civil service academy students. இப்போ prelims நெருங்கிட்டு வருது. நம்ம இப்போ revision modeல இருக்கோம். So அந்த part of revision mode, introduction to Indian art அப்படின்னு சொல்லப்படக்கூடிய NCERT book. கல்ச்சருக்கு ரொம்ப ரெஃபர்டு புக் வந்து அதுதான். ஸோ இதுல இருந்து தான் நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம இப்போ ரிவைஸ் பண்ண போறோம் வித்தின் அவர். அப்படி முடியலன்னா இன்னொரு அவர். ஓகேவா? 2 கிளாஸ்ல இதை ரிவைஸ் பண்ண போறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஒரு முறை வாசிச்சீங்கன்னா போதும். ஃபரெவர் ரிவிஷன். சரிங்களா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள போவோம். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களோட சாப்டர். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கீவேர்ட்லாம் கிடைக்குது, இந்த எக்ஸாம்க்கு வந்து இதை வச்சு நம்ம கொஷின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா டேம் ஷூர் யூ கேன் எலிமினேட் தி கிவன் ஆன்சர்ஸ். ஸோ அதை கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ஏபிசிடின்னு 4 வார்த்தை கொடுக்கும்போது உங்களால் கண்டிப்பா எலிமினேட் பண்ண முடியும் இந்த கீவேர்ட்ஸை வச்சுட்டு. சரிங்களா? ஸோ அந்த மைண்ட்ல வச்சுட்டு இந்த கிளாஸை கவனிங்க. So when there is no paper or language or written record, that period is known as prehistory. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். that period is known as prehistory. ஓகேவா? ஸோ ப்ரீஹிஸ்டரிக் பீரியட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். போர்டோஹிஸ்டரிக் பீரியட் அப்படின்னா என்னன்னா when there is some written record but that is yet to be deciphered. ஸோ அப்போ அந்த புரோட்டோஹிஸ்டரிக் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இண்டஸ் வேலி பீரியட் சிவிலைசேஷன் இந்த பீரியட் எல்லாம் புரோட்டோஹிஸ்டரிக் பீரியட்னு பார்ப்போம். சரிங்களா? அடுத்து இந்த சாப்டர்ல முக்கியமானது இன்னொன்று என்னன்னா அப்பர் பேலியோலித்திக் டைம்ஸ்ல தான் there is a proliferation of artistic activities. இந்த ஸ்டோன் ஏஜ் வந்து பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ், தட் இஸ் நியோலித்திக்னு பிரிப்போம். இந்த பேலியோலித்திக் பீரியட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ அப்பர் பேலியோலித்திக் அப்படிங்கிறது மீசோலித்திக் பீரியட் முன்னாடி இருக்க பீரியட். ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஆர்டிஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் உருவாகுது. அது ஒரு ஃபேக்ட். சரிங்களா? இன் இந்தியா தி ஏர்லியஸ்ட் பெயிண்டிங்ஸ் ஹவ் பீன் ரிப்போர்ட்டட் இன் தி அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். சரிங்களா? தட் இஸ் an important fact. The next is the first discovery of rock paintings were made in India. சரிங்களா? ஸ்பெயின்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியால இந்த பெயிண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் ராக்கேஜ் பெயிண்டிங்ஸ் வேர் மேட் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ இந்த பெயிண்டிங்ஸ்ல இருக்கிற முக்கியமான இந்த கேவ் பெயிண்டிங்ல இருக்கிற முக்கியமான சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்குடியூர் அப்படின்னு ஒரு சைட். லக்குடியூர் லொக்கேட்டட் இன் தி ரிவர் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் சுயால் இன் உத்தரகாண்ட். சரிங்களா? லக்குடியூர் மீன்ஸ் 1 lakh caves. லக்குடியூர். Lakudiyur means 1 lakh caves, which is located in Uttarakhand in the river Suyal. So அது ரொம்ப முக்கியம். Then Karnataka, ஆந்திராலையும் we found the rock cave paintings. சரிங்களா? கேவ் பெயிண்டிங்ஸ் வந்து கர்நாடகாலையும் ஆந்திராலையும் கிடைச்சிருக்கு. ஸோ த்ரூஅவுட் இந்தியா கிடைக்குது அப்படிங்கிற ஃபேக்ட் தான் நமக்கு தெரியணும். உத்தரகாண்ட்ல கிடைச்சிருக்கு. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திராலையும் கிடைச்சிருக்கு. ஸோ கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்த சைட்ஸ், ஃபேமஸ் சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கல்லு, பிக்லிக்கல் அண்ட் தெக்கலக்கோட்டா. சரிங்களா? புக்கல்லு, பிக்லிக்கல் அண்ட் தெக்கலக்கோட்டா. ஸோ தீஸ் ஆர் தி பெயிண்டிங்ஸ் இன் லக்குடியூர். இந்த இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் இந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு முறை பாருங்க. ஸோ பிக்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மைண்ட்ல நிற்கும். ஸோ ஒரு முறை வந்து பிக்சர்ஸை வந்து பாருங்க. எல்லாத்தையுமே நான் ஹைலைட்டும் பண்ணியிருப்பேன், பட் நீங்களும் வந்து ஹைலைட் பண்ணலாம். இந்த பிக்சர் ஒரு முறை பாருங்க. திஸ் இஸ் ஹேண்ட் லிங்க்டு டான்சிங் ஃபிகர் இன் லக்குடியூர் உத்தரகாண்ட். சரிங்களா? ஸோ ஒரு முறை பிக்சரா பார்த்துட்டா அது மறக்காது. தென் ரொம்ப முக்கியமான இந்த ராக் பெயிண்டிங்ஸ் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்தியா ஹில்ஸ் அட் பிம்பேத்கா இன் மத்திய பிரதேஷ். விஎஸ் வகாங்கர் அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து 1957 to 58ல இந்த பிம்பேத்கா கேவ் ஆர்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ பிம்பேத்கா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சைட். சரிங்களா? பிம்பேத்காவை பத்தி நம்ம ப்ரிலிம்ஸ்லயும் கேள்வி கேட்டிருக்காங்க, மெயின்ஸ்லயும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பிம்பேத்கால பார்த்தால எந்த ஏஜ்ல வந்து பிம்பேத்கா பெயிண்டிங்ஸ் கிடைக்குது அப்படின்னா அப்பர் பேலியோலித்திக், மீசோலித்திக், தென் சால்கோலித்திக் ஏஜ். இந்த எல்லா ஏஜ்லயுமே வந்து இந்த பிம்பேத்கால பெயிண்டிங்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஃபேக்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்பர் பேலியோலித்திக் பீரியட், மீசோலித்திக் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஹண்டிங் சீனு, தென் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இதெல்லாமும் நமக்கு கிடைச்சிருக்கு. தட் மீன்ஸ் மீசோலித்திக் பீரியட்ல டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஃபேக்ட். சரிங்களா? ஸோ ஹண்டிங் சீன் predominate in Mesolithic paintings. So that is also a fact.
ஸோ மேக்ஸிமம் இந்த எல்லா சாப்டர்ல இருந்தும் என்னென்ன ஃபேக்ட்ஸும் நமக்கு தேவைப்படுவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் சென்ட் திஸ். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் அபவுட் ஆர்ட் இன் தி இண்டஸ் வேலி ஏஜ். சரிங்களா? இண்டஸ் வேலி ஏஜ்ல என்னென்ன மாதிரியான ஆர்ட்லாம் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு வந்து இந்த சீல்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. தென் வந்து நமக்கு பீட்ஸ் மணிகள் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு இண்டஸ் வேலி சைட்ஸ்ல. தென் we found many this பிரான்ஸ் ஆர்ட்ஸ். சரிங்களா? பிரான்ஸ் காப்பர்ல இருந்தா நிறைய இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ டெரகோட்டா ஸ்டாச்சூஸும் கிடைச்சிருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி ஆர்ட்ஸ் இன் தி இண்டஸ் வேலி ஏஜ். ஸோ இது என்னன்னு முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எமர்ஜ் டியூரிங் செகண்ட் ஆஃப் தேர்ட் மில்லினியம். ஸோ 2500 BCEல இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு ஆரம்பமாச்சு, ஒரு மெச்சூர் பேஜ்ல இருந்துச்சு. தென் தேர் ரியல்நேஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபிகர்ஸ் வேர் ஹைலி ரியலிஸ்டிக் இன் நேச்சர். இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ரொம்ப இமேஜினேஷனா இல்லாம ரியலிஸ்டிக் ஃபியூச்சரா வந்து இது இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ஆர் சிச்சுவேட்டட் இன் பாகிஸ்தான். உங்களுக்கே தெரியும் ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு. சென் அதர் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இன் இந்தியா ஆர் லோத்தல் அண்ட் தோலவீரா இன் குஜராத். ஸோ ஏற்கனவே நம்ம போன ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்த கொஸ்டின் தோலவீராவை பத்தி கேட்டிருந்தாங்க. தோலவீரா இஸ் இன் குஜராத் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சிருந்தாலே நம்ம அந்த ஸோ தட் இஸ் த டெரைன் இஸ் லைக் ஒரு மாதிரி ரக்டு டெரைன். ஸோ த டெரைன் நீட்ஸ் வாட்டர். ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் அங்கே இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ரக்கிகார்கி அப்படிங்கிற சைட் வந்து ஹரியானால இருக்கு. ரோப்பர் சைட் வந்து பஞ்சாப்ல இருக்கு. காளிபங்கன் சைட் இஸ் இன் ராஜஸ்தான். ஸோ நல்ல சைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே போக முடியாது. பட் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வச்சு நம்ம பார்க்கறது மூலயமா நம்ம எலிமினேஷன் பண்றதுக்கு யூஸா இருக்கும் அப்படிங்கிற பர்பஸ்ல தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஸ்டோன் ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்கு, கற்சிலைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலைகள் வந்து ஸ்டோன்லயும் பிரான்ஸ்லயும் தென் வெண்கல சிலைகளும் தென் டெரகோட்டாலையும் வந்து சிலைகள் வந்து செஞ்சிருக்காங்க. 2 மேல் ஃபிகர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஒன் இஸ் மேல் டோர்சோ, ஒரு முண்டம் மட்டும், தலையில்லாத முண்டம் மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து மேட் இன் ரெட் சாண்ட்ஸ்டோன். ஸோ இப்படிதான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கோம். பட் இது ஒரு பெக்குலரான ஃபேக்ட் வந்து கேட்டுருவோம். இது ரெட் சாண்ட்ஸ்டோன், தென் பியர்டட் மேன் இஸ் இன் சோப் சாண்ட்ஸ்டோன். அதை மாற்றி கேட்டாங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ பியர்டட் மேன் ஸ்டாச்சு இஸ் ஃப்ரம் மேட் அப் ஆஃப் சோப் ஸ்டோன்ஸ். சரிங்களா? ஸோ பியர்டட் மேன்ல என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஷோல்டர்ல இஸ் வியரிங் அ ஷால் with trefoil pattern. So he is closed eyes, then with beard and this mustache is like trimmed on. So இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட they can ask ஏன்னா based on this book. சரிங்களா? அடுத்து bronze casting is made in the last wax technique. நான் ப்ரிலிம்ஸ்ல ஏற்கனவே இந்த கல்ச்சர் கிளாஸ்ல நடத்தினதே தான். பட் இது ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்ல பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் ஆர் சிரஸ்பெரடஸ் டெக்னிக், தமிழ்ல சிறுபெழுது முறை அப்படின்னு சொல்லுவாங்க. மெழுகு வச்சு தே ஆர் மேக்கிங் திஸ் ஸ்கல்ப்சர்ஸ். டான்சிங் கேர்ள் வந்து ஒரு முக்கியமான ஒரு காப்பர்ல தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சு, டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு. பிரான்ஸ்ல தயாரிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பஃபலோ இமேஜ், புல் இமேஜ், அதை பார்க்க போறோம். தென் காப்பர் டாக் அண்ட் பேட் ஆஃப் ஃபவுண்ட் இன் லோத்தல். பிரான்ஸ் ஃபிகர் ஆஃப் புல் ஃபவுண்ட் இட் இன் காளிபங்கன். சரியா? இது ரொம்ப முக்கியம். அடுத்து they had a trade relation with Chalcolithic site at தைமாபாத் அண்ட் இனாம்கான் இன் மகாராஷ்டிரா. தைமாபாத் அண்ட் இனாம்கான் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான சைட் இன் சால்கோலித்திக் ஏஜ். சால்கோலித்திக் ஏஜ்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சால்கோலித்திக்னா காப்பர் பிளஸ் ஸ்டோன், தட் இஸ் சால்கோலித்திக் ஏஜ். சரிங்களா? தைமாபாத் அண்ட் இனாம்கான் இன் மகாராஷ்டிரா. ஸோ they had trade relation with Chalcolithic sites also. That is very important fact. Then terracotta figures. ஸோ டெரகோட்டா இமேஜஸ் பார்த்தீங்கன்னா மதர் காடஸ் வந்து திஸ் ஸ்கல்ப்சர் ஆஃப் மதர் காடஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டெரகோட்டா. சரிங்களா? தென் சீல்ஸ், அரப்பன் சீல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சீல் ஆக்டட் அஸ் அன் ஐடென்டிட்டி கார்டு. சீல் ஆக்டட் அஸ் அ மார்க் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ இந்த சீல்ஸ் வந்து மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் சியடைட். ஈவன் ஐவரியில கூட ஸ்டீல் வந்து இருந்தது, செட்டு, காப்பர், ஃபயன்ஸ், டெரகோட்டா, நிறைய சீல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இட் அப்பியர்ஸ் தட் சீல்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் ஆம்லெட்ஸ் and carried on the persons of their owners, perhaps as the modern day identity card. So seal அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுலலாம் இருக்காது. 2x2 சைஸ்ல 2 இன்ச்சஸ்ல தான் இருக்கும். எவ்ரி seal is engraved in a pictographic script
which is yet to be deciphered. ஒரு ஸ்கில்லையும் அனிமல் அந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும், இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய எழுத்து முறைகள் வந்து அங்க இருந்திருக்கு. அதை பியூஸ்ட்ரோபேடான்னு அந்த எழுத்து முறைகளை சொல்லுவோம். பியூஸ்ட்ரோபேடான்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், அகைன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு போற அந்த அந்த எழுத்து முறைகள் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த எழுத்து முறைகள் இருக்கு ஹரப்பன் ஏஜ்ல. பட் அது என்ன எழுதியிருக்காங்கன்னு yet to be deciphered. ஒவ்வொரு ஆத்தரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, சரிங்களா? எராஸ் ஃபாதர் எராஸ், ஐராவத மகாதேவன், they are claiming it as that is their Dravidian language, but others differ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. some seals found in ivory also, ivory seals also found here, சரிங்களா? this is Harappan seal, okay, unicorn seal. ஓகே, ஹரப்பன் சீல்லையே ரொம்ப முக்கியமான சீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி சீல். பசுபதி சிவா அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். சில பேர் அது மதர் காடஸ் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இந்த மதர் காடஸ் வந்து யோகிக் போஸ்டர்ல ஒரு காட் உட்காந்துருக்காங்க மாதிரியான ஒரு சீல் வந்து கிடைச்சிருக்கு, பசுபதி சிவா சீல். ஸோ இதுல என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு முறை கேட்டிருக்காங்க, டைகர், ரினோசரஸ், புல், எலிஃபண்ட் அண்ட் டீர், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த 5 முக்கியமான அனிமல்ஸ் வந்து இதுல டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் தே ஆர் ஃபெமிலியர் வித் தீஸ் அனிமல்ஸ். ஸோ பசுபதி சிவா சீல், it is called as female deity, சரிங்களா? because they worshipped fertility cults only they worshipped. Then pottery is very important in Harappan age. pottery பாத்தீங்கன்னா chiefly they are made of fine wheel turned pottery. ஸோ handmade pottery வந்து அந்த பீரியட் முடிஞ்சு இப்போ wheel turned pottery வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. wheel turned potteryலையுமே இவங்க வந்து they have ornamented features. ஸோ தென் knobbed wares, கைப்பிடிகளோட இருக்கக்கூடிய அந்த பானைகள்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் chiefly of very fine wheel weight wares, very few being handmade one. Plain pottery is more common than painted ware. So knobbed ware இருந்திருக்கு, ornamented with ropes of knobs வந்து we founded in this Harappan pottery. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். Then the all ornamentations are well crafted, that a symmetry has been found in Farmana in Haryana. ஸோ இங்க வந்து சிமெட்ரி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா பர்மானா அப்படிங்கிற சைட்ல ஹரியானால சிமெட்ரி ஹஸ் பீன் ஃபவுண்டட். எச் சிமெட்ரின்னு ஒரு சிமெட்ரி இருக்கு, தட் சிமெட்ரி இஸ் ஃபவுண்டட் இன் ஹரப்பா. ஸோ பர்மானால ஒரு சிமெட்ரி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மானால சிமெட்ரியில் இருக்கிற அந்த பரீடு பாடியில ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு, சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ பியர்ட் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி ஃபேமஸ். பியர்ட் இண்டஸ்ட்ரி, பியர்ட் ஃபேக்டரிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சன்குதாரோ அண்ட் லோத்தல். மொஹஞ்சதாரோலையும் பியர்ட் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு, பட் வெரி ஃபேமஸ் பியர்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா சன்குதாரோ அண்ட் லோத்தல். சன்குதாரோல இன்னொரு ஃபேக்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்குதாரோல they founded ink bottles. ஸோ டைலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதும் நமக்கு சன்குதாரோலேருந்து தெரியுது. ஸோ சன்குதாரோ அண்ட் லோத்தல் ஆர் ஃபேமஸ் பியர்ட் இண்டஸ்ட்ரி இன் ஹரப்பன் ஏஜ். தென் ஹரப்பன் ஏஜ்ல வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம முக்கியமான ஃபேக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஹரப்பா இஸ் நோன் ஃபார் காட்டன். காட்டன் சிண்டில் இருந்து கிடைக்கிறதுனால அதுக்கு சிண்டன் ஒரு பேர் இருக்கு. எஸ் சைலண்ட் இன் அரப், ஸோ they called it as ஹிண்டன். ஸோ அதுல இருந்து தான் ஹிண்டன்ற பேர்ல இருந்து இந்தியா அப்படிங்கிற பேரை கூட வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரப்பா they produced காட்டன்ஸ், ரொம்ப முக்கியமானது. they exported also. ஸோ காட்டன்ல டெக்ஸ்டைல் மில்ஸ் ஆல்சோ மேபி தேர். ஸோ டெக்ஸ்டைல் மில்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு எப்படி தெரியும்னா அந்த ஸ்பிண்டில்ஸ் அண்ட் ஸ்பிண்டில் வேர்ஸ், சரிங்களா? அந்த நூல் நூற்பதற்கான அந்த விஷயங்கள்லாம் ஸ்பிண்டில்ஸ் எல்லாம் அங்க கிடைச்சிருக்கு, சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். தென் ஸ்பின்னிங் ஆஃப் காட்டன் அண்ட் wool ஆர் வெரி காமன் இன் ஹரப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் இந்த புத்தகத்தில் என்னன்னா they'll be giving pictorial this explanation. ஸோ பிக்சர்ஸை கொடுத்துட்டு they'll be explaining. இது எல்லா பிக்சரையும் ஒரு முறை நீங்க பாருங்க, சரிங்களா? டீப்பா பாருங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அஜந்தால வந்து பத்மபாணி அந்த தம்மபாணி அந்த விஷயங்கள்லாம் வந்து பிக்சர்ஸ் இதுல இருக்கு. இதை வந்து கேள்வியா பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ டான்சிங் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 4 inch காப்பர் ஃபிகர். இட் இஸ் நாட் அ பிரான்ஸ் ஃபிகர், இட் இஸ் அ காப்பர் ஃபிகர். ஸோ தோ that girl has long hair, that hair is tied in a bun, bangles cover in the left arm. So bracelets and armlets are found in the right arm, and cowrie shell necklace is seen around her neck. So இந்த மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. It is famously called as dancing girl. So தேவதாசி சிஸ்டம் அப்படியே இருந்திருக்குன்னு கூட so some historians are saying. So bull, that is a bronze figure. So that is very important, founded in
Mohenjo-daro. Even dancing doll is found in Mohenjo-daro only. So male torso, it is made up of red sandstone figure. Then painted earthenware. So earthenware, this pottery, some potteries are painted also. Some mother goddess. So mother goddess, so headgear, she is having earring headgears. So she is having this ornaments and all. So mother goddess, this is made up of terracotta. So that is about Harappa. Then next we'll go to this Mauryan age. Very important age in Indian art history, Mauryan age. Yeah, Mauryan age la art வந்து வருது அப்படினா Mauryan age வந்து this is a period of 6th century religious revolution. Brahmana sect க்கு opposite Shramana sects were created. Heterodoxal sects 64 heterodoxal sects வந்து உருவாச்சு. இந்த heterodoxal sects க்கு சில structures எல்லாம் தேவைப்படுது. For example, Vihara, Chaitya, Stupa. So Chaitya is the dwelling place for monks of Buddhist and Jain sects. Chaityas. Then Viharas. Viharas is the place for worship. Viharas on the Vihara cave at the rear end there will be Stupa. So Vihara is the place for worship. Stupa is the object of worship. Stupa is the object of worship. Vihara is the place for worship. Chaitya is the place of dwelling for monks of Buddhist and Jain sects. இது நமக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பீரியட்ல தேவைப்படுது. ஸோ தேர் Magadhan kings, சரிங்களா, Mauryan kings, they ruled, they supported this Ramana sects only. So they built caves and they donated to some sects. Even for Ajivika sects, Ashoka donated Barabar caves. Lomas Rishi cave and the caves சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது, சரிங்களா. ஸோ அதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். Harappan period, this period is Mauryan period is known for pillars, Ashokan pillars, Ashokan inscription. So Ashokan inscriptions, Ashokan pillars என்னன்னு பார்த்தீங்கன்னா Stupas and Viharas are the part of monastic establishment, become part of Buddhist tradition during this period. So the tradition of constructing pillar become model in India. So inga pathina Achaemenid Empire already they had this pillar tradition, but it differs from Mauryan age. Mauryan age la pillar pathina Chunar அப்படிங்கற ஒரு இடத்துல, நல்ல ஞாபகம் வச்சுங்க, Chunar அப்படிங்கற இடத்துல பாட்னா பக்கத்திலேயே Chunar அப்படிங்கற இடத்துல தான் they built this pillar and they migrated this pillar to everywhere in India, சரிங்களா. So Indian pillar, Ashokan pillar, known for his this beautiful carvings, சரிங்களா. It is made up of single this pillar, சரிங்களா. Whereas Achaemenid pillar is constructed in pieces by the masonry. Masonry works தான் ரொம்ப முக்கியம். So pieces are built பண்ணி finally they polished it, சரிங்களா. So Mauryan pillar in that way differs from Achaemenid pillar. Mauryan pillars are rock cut pillars, ஞாபகம் வச்சுக்கங்க. Then pillars with capital figures are found at some sites. The sites மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Bashara, Bakaria, Lauriya, Nandagar, Rampurva in Bihar, Shanshika and Sarnath in UP, சரிங்களா. Mauryan pillars with capital found at Sarnath is popularly known as lion capital pillar. இது நமக்கு தெரியும். It is our national emblem also. About this, they asked the question in the prelims. Okay, நானே அந்த prelims எழுதியிருக்கேன். So they asked the number of spokes in that Ashokan pillar. So அந்த நேரத்துல people will be getting confused, சரிங்களா. So இதுல 4 animals இருக்கு. BHEL ஞாபகம் வச்சுக்கணும், bell ஞாபகம் வச்சுக்கணும். B for bull, H for horse, E for elephant, L for lion. So horse, bull, lion and elephant were found in this Sarnath capital. This pillar is symbolizing the Dharma Chakra Pravartana. That means the first sermon of Buddha. Buddha first sermon enga nadந்துச்சு? Deer Park Allies, Rishipatana in Sarnath, right, near to Varanasi. So அதை symbolize பண்றதுக்காக அந்த இடத்துல ஒரு pillar கட்டறாரு. That pillar is popularly known as Sarnath lion pillar. Okay. Then during this period, though Shramana tradition is very popular, but Brahmanical tradition also is popular only. It doesn't die. Okay. So we can found them statues of Yakshas and Yakshinis. Okay, Yaksha figure in Ditharganj near Patna is very famous. So monumental rock-cut elephant found at Dauli in Odisha. So the Dauli in Odisha is very important archaeological site where rock-cut elephant is founded. Okay, rock-cut cave carved at Barabar caves near Gaya in Bihar is known as Lomas Rishi cave. This cave was
donated by Ashoka for the Ajivika sect. இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, Gaya is the place where Buddha got this ஞானா, right, nirvana. So அந்த இடத்துல near to that Ajivika sect also become very famous. For that sect, Ashoka, who patronized Buddhism, donated some cave. So you can see how secular people were during that period. Stupa was constructed over the relics of Buddha. So உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், during the Mahayana period, during the early period of Buddhism, they didn't worship Buddha. Later period only, Mahayana period only. Earlier period is Hinayana period. I'm sorry, Hinayana period. They symbolized Buddha, but they doesn't worship Buddha in the image form, or they worshipped it in Mahayana period, later period only, after Kanishka period only. So stupas were built on the some relics of Buddha. Buddha would some ear. So like they built on the relics of Buddha. So okay, the stupa itself symbolized as Buddha. சரிங்களா, புத்தாவோட seating feature தான் stupa அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? So some stupas are in Rajagraha, Vaishali, Betadipa and Pavapuri in Bihar, Kapilavastu, Allakappa and Ramagrama in Nepal. Ramagrama stupa was visited by Ashoka. That is a fact. Okay, Ramagrama stupa. பின்னாடி நம்ம பார்ப்போம். Then Kushinagara and Piplivahana in Uttar Pradesh. Kushinagara is the place where Buddha died. Okay, then Bhairath stupa is very important. That is in Rajasthan. You won't guess. So Rajasthan irukuma ella UP Bihar la yochikitom. Bhairath stupa is in Rajasthan and Great Stupa Sanchi is in Madhya Pradesh. So Sanchi stupa is built by Ashoka. That is the place of Ashoka and Queen Karuvati. Okay, so patterns range from lay devotees to the Gahapadis and kings. During Mauryan period, not only kings patronized, okay, kings along with guilds, head of the guilds, Gahapadis and some local devotees, they also donated for this artistic work. Very few inscriptions mentioned the names of artisans. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், இது கேட்கவே இல்லை. they may ask. So சில ஆர்டிஷியன்ஸ் பேர் கூட நம்ம ராஜராஜன் பெருவுடையார் கோயிலில் எழுதும்போது அதுல ஆர்டிஷியன்ஸோட பேரு, அதுல இந்த கேவுக்காக இந்த கோயிலுக்காக யாரெல்லாம் டொனேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருடைய நேமையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, அந்த மாதிரி some few inscriptions only mention the artisans name. One is Kanka at Pitalkora and his disciple Balaka at Kondana caves in Maharashtra. கன்கா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஷியன் பேரு பித்தல்கோராலையும், அவரோட டிசைபிளான பாலகாவுடைய பேரு கொண்டனா கேவ்ஸ்லயும் some the people inscribed in Maharashtra. Okay, that is the elephant in Dauli of Odisha, Lomas Rishi cave, that allies Barabar cave donated for Ajivika sect by Ashoka. So இது ரெண்டுத்தையும் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்து லயன் கேபிட்டல் இன் சாரநாத். லயன் கேபிட்டல்ல கொஞ்சம் டீடைலா பாத்துங்க. ஸோ இந்த லயன் கேபிட்டல் எப்பவுமே நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஸோ யூ கேன் see this lion is very vigorous. All the animals in the Ashokan capital looks vigorous only. So you can see though this lion, all the lion is in standing picture, you cannot differentiate between one lion and other lion. Okay, that you can see the fleshy legs. எழுந்து நின்னா எப்படி நிக்க முடியும் அந்த சிங்கம்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளஷ் எல்லாம் அழுத்தும் இல்லையா? ஸோ தட் கேன் பி சீன் இன் திஸ் Sarnath lion pillar. So the Sarnath lion pillar, actually there are 5 parts. One is that long shaft. Second is this bell base. Okay, lotus bell base. So adukku mela irundha third is drum. Adukku mela irukra part da and lion capital. So lion capital mela dharma chakra irundhuchu, but dharma chakra was not now. So adu vandu adalinde veliye vandiruchu. Seringla? So that is also a part of this. So abacus has depiction of chakra or wheel that has 24 spokes in all the 4 directions. A bull, horse, elephant and lion between every chakra is finely carved. Seringla? So in the right Sarnath lion capital is very important. Then Dittatganj abdigala edathila vandu Yakshini image and Yaksha images are there. So they were polished statues. Then stupa consists of a cylindrical drum and circular anda with a harmika and chatra with the top which remain consistent throughout the minor variation and changes in shape and size. So stupa la sila features la irukku. Circumference, that is pradakshana pada, then toranas, okay, then chatras,
S3s, Hermica, Anda அப்படிங்கிறது bell shape. This is Anda. Okay, top of that Hermica. Okay, so these things were very common in all the stupas with some minor variations. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் கேட்கும்போது ஸ்டூபால ஒரு பார்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான். ஸோ அண்டா, அர்மிகா, சத்ரா, S3. So some Jataka stories in the later period were depicted in the railings and toranas of stupas. Mahaparinibbana அப்படிங்கிறது என்னன்னா liberation from the cycle of birth. Mahaparinibbana அப்படிங்கிறது Buddha attained in Kushinagara. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குஷிநகரால. சரிங்களா? Mahaparinibbana is the liberation from the cycle of birth. Dharma Chakra Pravartana அப்படிங்கிறது first sermon. நமக்கு ஏற்கனவே தெரியும். So in the term like this, they can ask the meaning for some terms. So this is the artistic works in the Mauryan period. Then later Mauryan period la நம்ம என்னென்ன features இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். Late Mauryan period ல பாத்தீங்கன்னா there was a rise in Brahminical sects. சரிங்களா? Brahminical sects. So அதுக்கேத்த மாதிரியான caves மத்த artistic workலாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். Post Mauryan trends in the Indian art and architecture. So post Mauryan period அப்படின்னு பாத்தீங்கன்னா 2nd century BC ல இருந்து இருக்கிற பீரியட போஸ்ட் மௌரியன் பீரியட்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா மௌரியன்ஸ்க்கு அப்புறம் சுங்கா, the first ruler after Mauryas is Sunga, Kanvas, Kushanas and Guptas in the northern part. Then Satavahanas, Ishwakus, Abhiharas, Vakatakas in the southern and western India. So ஒரு கேள்வி லாஸ்ட் இயர்ல கூட கேட்டிருந்தாங்க, போஸ்ட் குப்தன் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி, வந்து லாஸ்ட் இயர் கேள்வி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கறதுக்கு நமக்கு இந்த கொஞ்சம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து இருக்கணும். ஸோ அதனால இந்த கிங்டம்ஸ் எல்லாம் பிஃபோர் குப்தாஸ் அப்படின்னு வந்து பார்த்துங்க. சரிங்களா? போஸ்ட் மௌரியன்ஸ் அப்படின்னு பார்த்துங்க. தேர் இஸ் அ ரைஸ் இன் பிரம்மனிக்கல் செக்ட் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ சம் ஃபைனஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விதிசா, பஹரூட் இன் மத்திய பிரதேஷ். தீஸ் ஆர் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். எந்தெந்த ஸ்டேட்லன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ விதிசா அண்ட் பஹரூட் இன் மத்திய பிரதேஷ். காமனா நமக்கு வந்து அஜந்தா எல்லோருலாம் கேட்கும்போது தெரியும், பட் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் தெரியாம போயிடும். ஸோ ஒரு முறை பார்த்துக்குங்க. ஜகேபேட்டா இன் ஆந்திர பிரதேஷ், கந்தகிரி அண்ட் உதயகிரி கேவ்ஸ் இன் ஒடிசா, பர்ஜா கேவ் நியர் பூனே அண்ட் பவானி நியர் நாக்பூர் ஆஃப் மகாராஷ்டிரா. பர்ஜா கேவ் நியர் பூனே அண்ட் பவானி நியர் நாக்பூர் ஆஃப் மகாராஷ்டிரா. பஹரூட் ஸ்கல்ப்சர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பஹரூட்ல வந்து எக்ஷாஸ் அண்ட் எக்ஷின் இமேஜ் நம்ம பார்ப்போம். தென் ரெயிலிங்ஸ் ஆல்சோ ஃபேமஸ் இன் பஹரூட். சரிங்களா? பஹரூட்ல ஜாதகா பேனல்ஸ் இருக்கு. குயின் மாயாதேவிஸ் ட்ரீம், that panel also, one panel in Bahrut describes about Queen Mayadevi's dream. இந்த ட்ரீம்ல வந்து எலிஃபென்ட் வந்தது, this things everything is there in the single panel. Then Sanchi stupa. So stupas are found in various parts. This Sanchi stupa is very important. Mathura stupa is there. Venki stupa is in Andhra Pradesh. So stupa, the important part is pradakshina pada or circumambulary path. Then toranas. I am explaining you. அந்த சர்க்கம்புலர்ஸ் அந்த இதுக்கு மேல பிரதட்சணா பதாக்கு மேல இருக்கிறது மெதிக்கு மேல இருக்கிற அந்த ட்ரம் ஸ்ட்ரக்சர் இஸ் அண்டாக்கு மேல ஹர்மிகா. தென் டாப் ஒன் அம்ப்ரெல்லா ஸ்டைல் this thing is there, that is Chatri. So Medi, Anda, Harmika and Chatri are the parts of stupa. These symbols continue to be used to represent the Buddha itself. So in the இதை பார்த்தீங்கன்னா stupa என்ன அப்படிங்கிறதுனா, stupa seems to be a Buddha itself. ஓகேவா? Seas of Kushinara, Buddha's visit to Kapilapastu, visit of Asoka to Ramagrava stupa. இதெல்லாம் இந்த தோரணால, சாஞ்சி தோரணால இருக்கிற சில ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. Seas of Kushinagara, Buddha's visit to Kapilapastu, visit of Asoka, இதெல்லாம் வந்து சாஞ்சி ஸ்தூபால கிடைக்குது. Then Mathura, Saranath and Gandhara school of sculptures. இந்தியன் ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரா ஸ்கூல், காந்தாரா ஸ்கூல், அமராவதி ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மேஜர் ஸ்கூல்ஸ். ஸோ காந்தாரா ஸ்கூல் அப்படிங்கிறது இண்டோ கிரீக், இந்த ஹெலனிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற ஸ்கூல் வந்து காந்தாரா ஸ்கூல். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மதுரா ஸ்கூல் வந்து இண்டிஜினியஸ் ரெவல்யூஷன். ஸோ மதுரா ஸ்கூல். காந்தாரா ஸ்கூல்ல இருக்கிற அந்த டேப்பரி ஒர்க்கு, அந்த ஹெலனிஸ்டிக் ஃபியூச்சரு, புத்தாவுடைய அந்த கர்லிங் ஏரு, ஓகே, இண்டோ ரோமன், அந்த இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். தென் மதுரா ஸ்கூல். ஸோ மதுராவும் சாரநாத்தும் where the human form of Buddha were first evolved in Mathura and Gandhara. Buddha images and Mathura is modeled on the lines of earlier Yaksha images.
whereas Gandhara has Hellenistic future. So Buddha images model for Madura Buddha images for Yaksha images, that is the earliest Brahmanical images. Then for Gandhara Buddha, they got inspired from Hellenistic these sculptures. Saranath and Kaushambi also emerged as the important centers of art production. Kaushambi is modern Allahabad. So Saranath is very important. Saranath and Kaushambi also emerged as important center of art production during late Mauryan period. Stupa sites outside Gangetic Valley is very important. This is Devni Mori in Gujarat. So நம்ம பைரத் ஸ்தூபா பார்த்தோம் இல்லைங்களா ராஜஸ்தான்ல. ஸோ அந்த மாதிரி we cannot imagine this. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்தூபா சைட்டு குஜராத்லயும் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். தேவ்னி மாரி தட் சைட் இஸ் இன் குஜராத். ஸோ வாட் எவர் ஐம் ஹைலைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்லி. ஸோ ஐ ஃபீல் தட் so they can ask this in prelims, or you can eliminate things by studying this or by just listening to this video. Meditating Buddha in Gandhara. So I already told you some this Buddha in Indo-Greek or Gandhara style. More they involved a Hellenistic feature only, drapery works. Then they are having this curly and wavy hairs. Buddhist monuments of South India equal to North India. Monuments are there for Buddhist in South India also. South India, Tamil Nadu, Andhra, Karnataka. So here Jainism and Buddhist sites were there. Vengi in Andhra Pradesh has many stupa like Jagayapeta, Amaravati, Battipurlu, and Nagarjunakonda and Goli. Yeah. So Venki in Amaravati, Andhra Pradesh. Yes, நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அமராவதி இதுன்னு சொல்லிடுவோம், ஆர்ட்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஜக்கேபேட்டா, அமராவதி, பட்டிப்பொருளு, நாகார்ஜுனகொண்டா, கோலி, இது எல்லாமே வந்து புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ் located in Andhra Pradesh. So three bent future இருக்கிறது வந்து Tribanga அப்படின்னு வந்து சொல்லுவோம். It is found in Indian culture as well as in Indian dance form. என்ன dance formல? ஒடிசி டான்ஸ் ஃபார்ம்ல இந்த Tribanga feature வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒடிசி டான்ஸ் ஃபார்ம் எல்லா டான்ஸ் ஃபார்ம்லயும் Tribanga feature famous, but ஒடிசி டான்ஸ் ஃபார்ம்ல Tribanga famous is posture is very famous. Tribanga means three bends in body. Guntapalli is a rock cut cave site near Yeluru of Andhra. Okay, Karnataka இருக்கிற archaeological site பாத்தீங்கன்னா Sannadi in Gulbarga district. That is the largest stupa site excavated so far. நம்ம ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். Which is the largest stupa site excavated அப்படின்னு பாத்தீங்கன்னா till day, that is Sannadi in Gujarat. Then Bodhisattva images பாத்தீங்கன்னா Avalakotishvara, Padmapani, Gracious Buddha, Vajrapani, Buddha on wheels, Vajra means thunderbolt. Then Amitabha and Maitreya, they are Bodhisattvas. About these Bodhisattvas, Jataka stories also were written. So Avalakotishvara, Padmapani, Vajrapani, Amitabha, Maitreya Buddha. So that is related with Buddhism. Saringla, cave tradition in Western India, that is very important. Okay, cave tradition in Western India பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அஜந்தா, எல்லோரா, எலிஃபென்டா. ஸோ இதெல்லாம் இல்லாம பிரிலிம்ஸ்ல கேள்வியே இருக்கு. நம்ம லாஸ்ட் இயர் கூட அஜந்தா வந்து எந்த ரிவரோட இதுல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அஜந்தா பத்தி எல்லோரா பத்திலாம் கேள்விகள் இருந்துட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்டில் வில் ரிவைஸ் திங்ஸ். ஓகே, இன் ஆல் சைத்யா கேவ்ஸ் a stupa at the back is very common. நமக்கு எல்லாம் தெரியும். So unfinished Chaitya cave in Kanheri, Chaitya hall in Karla. Karla Chaitya hall is decorated with the human and animal figures. So Vigara also excavated in Junnar in Maharashtra, which is popularly known as Ganesh Leni. Ganesh Leni அப்படின்னு வந்து பின்னாடி அந்த பேர் வந்து சொல்றாங்க. Ganesh Leni because of image of Ganesha belongs to the later period. சரிங்களா? later periodல அத வந்து கணேஷ் லேனின்னு சொல்றாங்க. சரிங்களா? Then the next fact is about Ajanta.
அஜந்தா கேவ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அஜந்தா கேவ் லொகேட்டட் அட் தி Aurangabad district, located at the Aurangabad district of Maharashtra. Ajanta has 29 caves. நமக்கு எல்லாம் தெரியும். அஜந்தாவையும் எல்லோராவையும் என்னென்னலாம் கம்பேர் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அஜந்தா எல்லோராவை பார்க்கும்போது எது வந்து முதல்ல உருவாக்கப்பட்ட கேவ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏ முதல்ல வருது, இ வந்து ரெண்டாவது வருது. ஸோ அஜந்தா இஸ் தி ஏர்லியஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி பிசியில செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி பிசியில இருந்து 5th சென்ச்சுரி பிசி சிஇ வரைக்கும், காமன் ஏரா வரைக்கும் சரிங்களா. பிசியில இருந்து ஏடி வரைக்கும், ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி பிசியில இருந்து 5th சென்ச்சுரி ஏடி வரைக்கும் இந்த அஜந்தா கேவை டெவலப் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரா கேவ் பார்த்தீங்கன்னா லேட்டர் பீரியட்ல 5th சென்ச்சுரி பிசிக்கு அப்புறம் தான் எல்லோரா பீரியடை டெவலப் பண்ணியிருக்கு. எல்லோரா கேவ் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இன்னொரு வகையில எப்படி அஜந்தாவும் எல்லோராவும் கம்பேர் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ எதுல வந்து புத்திஸ்ட் கேவ்ஸ் மட்டும் இருக்கு, எதுல வந்து மற்ற செட்ஸ் கேவ்லாம் இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு எல்லோரா அப்படின்னா தமிழ்ல எல்லாமே அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ஸோ எல்லோரா கேவ்ல பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் கேவ்ஸ் இருக்கு, ஜெயின் கேவ்ஸ் இருக்கு, பிரமணிக்கல் கேவ்ஸ் இருக்கு. பிரமணிக்கல் கேவ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிரமணிக்கல் கேவ்ஸ்லயும் சைவிஸ்ட் கேவும் இருக்கு, வைஷ்ணவட் கேவ்ஸும் இருக்கு சரிங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி அதை வந்து சொல்லுவாங்க சரிங்களா. அஜந்தா கேவ் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ 29 கேவ்ஸ் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 5th சென்ச்சுரி ஏடி வரைக்கும் இந்த அஜந்தா கேவ்ஸ் டெவலப் ஆச்சு. புத்தா இமேஜஸ், தி பிக்கஸ்ட் ஒன் இஸ் மகாபரிநிப்பானா இமேஜ். ஸோ மகாபரிநிப்பானா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த அவருடைய புத்தருடைய கடைசி காலத்துல இருந்த அந்த இமேஜ் வந்து ரொம்ப முக்கியமா இந்த அஜந்தா கேவ்ல வந்து இருக்கு. ஸோ அஜந்தா கேவ் இஸ் பேட்டர்னைஸ்டு பை வராக தேவா. He is the Prime Minister of Vakataka King and Arishena. Vakataka King Arishena. Upendra Gupta is the other patron. He is the local king of the region and the feudatory of Vakataka King Arishena. And Buddhabhadra, Maduradasa. So that is they are the patrons of this Ajanta caves. So you can see the paintings of Buddha, Yashodhara. Yashodhara is the wife of Buddha, and Rahula in Ajanta caves. The paintings may be evolved in later period. So if you are seeing this Ajanta caves, you can see the Mahayana phase and Hinayana phase. You can differentiate between Mahayana phase and Hinayana phase very clearly in this Ajanta caves. So Apsara image, that is Gandhara Apsara image, that is there in Ajanta cave. So panel of images are there in Ajanta cave, that is painting in the ceilings. So mural paintings we'll see in this next chapter. So paintings in the Ajanta is very important. The themes of paintings in Ajanta are the events of the life of Buddha, or about Buddhas in Jataka's tales and Buddhas in Avadanas. சரிங்களா. ஸோ புத்தா போதிசத்வா பார்த்தீங்கன்னா சந்ததா போதிசத்வா is shown, that is the removing his own tusk. சந்ததா அப்படிங்கிறது like elephant removing own tusk and giving it to the hunter's own thar. That was explained in a paintings in Ajanta, and Badnapani and Vajrapani paintings also there in Ajanta caves. Then Ellora. So Ellora பத்தி சொல்லும்போதே சொல்லிட்டேன், that is located very close to Ajanta. Even this Ellora is located in Aurangabad district of Maharashtra only. So there are 34 Buddhist, Brahmanical and Jain caves. சரிங்களா. Buddhist cave இருக்கு, Jain cave இருக்கு, then Brahmanical caves இருக்கு. So that is the confluence of many styles at one place can be seen in this Ellora caves. சரிங்களா. So Ellora caveல even Vajrayana Buddhism, tribal form of Buddhism like Tara, Marichi, Avalokoteswara, Maitreya, Amitabha, that things also there. So courtyard of Kailasha temple. Kailasha temple உங்களுக்கு எல்லாம் தெரியும், that is located in Ajanta. That is located in Ellora. சரிங்களா. Seated Buddha in the Chaitya hall can be seen in this Ellora caves. Just in the image எல்லாம் ஒரு முறை பாருங்க, உங்களுக்கு மனசு வரும். Then Ravana shaking Mount Kailasha, Kalyana Sundara. These images can be seen in this Ellora caves. Avadara of Vishnu is also
depicted in this cave. Gajasur Shiva, image of Gajasur Shiva. Various guilds at Ellora came from different places. Vidarbha region of Maharashtra இருந்து வந்திருக்காங்க, கர்நாடகால இருந்து guild வந்திருக்காங்க, even from Tamil Nadu. எப்படி சொல்றாங்க? கைலாஷா டெம்பிள் இஸ் தேர் இன் காஞ்சிபுரம். சரிங்களா? ஸோ இதை மாடலா வச்சுதான் இந்த கைலாஷா டெம்பிள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சம் guilds from Tamil Nadu also worked over in Ellora. Bagh caves consisting of Buddhist mural paintings located in Madhya Pradesh. Bagh cave ரொம்ப முக்கியம். ஸோ பாக் கேவ்ல ரங் மஹால்னு ஒன்று இருக்கு. ரங் மஹால் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சுல்தானேட் ஆர் முகல் பீரியட் இதுதான் ஞாபகம் வரும். பட் ரங் மஹால், இட் இஸ் தி மீனிங் ஆஃப் பேலஸ் ஆஃப் கலர்ஸ் லொக்கேட்டட் இன் பாக் கேவ்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ். தட் இஸ் ரிலேட்டட் வித் புத்திசம். எலிஃபென்டா கேவ்ஸ். ஸோ எலிஃபென்டா கேவ்ஸ் இஸ் நியர் டு Mumbai, that is dominated by Saivite faith. It is contemporary with Ellora cave. ரொம்ப முக்கியம். எலிஃபென்டா அண்ட் எல்லோரா ஒன்னா தான் இருக்கு. ஸோ ஈக்கு வேற எதுவும் வித்தியாசம் இல்லை. ஸோ தட் இஸ் கான்டெம்பரரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தோ இட் மே லுக் சில்லி, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே. ஸோ எல்லோரா கேவ் தவிர்த்து சவுத் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, பாதாமி, கர்நாடகா ரீஜன்ல பாதாமி, ஐகோல், பட்டடக்கல் இதெல்லாம் வந்து பேட்டர்னைஸ்ட் during this Chalukya and other rulers. Then Mahabalipuram was patronized by Pallavas, you know. Then cave tradition in eastern India, you can see the cave tradition of Udayagiri and Kandagiri cave of Odisha near Bhubaneswar. So Udayagiri, Kandagiri la வந்து Jain traditions la இருந்தது. Udayagiri, Kandagiri caves in vicinity of Bhubaneswar. These caves are scattered and have inscription of Karavela of Kaninga. He is the Jain king. So this is about the arts in the late Mauryan age. So Sanchi Stupa, you can see the details and images of this Sanchi Stupa. Then Katra Mount in Mathura la வந்து seated Buddha இருக்காரு. எப்படி என்ன மாதிரி இருக்காரு அத விஷயங்கள்லாம் நீங்க பாத்துங்க. So I suggest you to see these images. So how the Buddha hairstyle looks in Taxila, that is Dakshashilam, Gandhara Buddha. Then seated Buddha in Sarnath. பின்னாடி எப்படி ஒளிவட்டம் அதெல்லாம் இருந்தது, சாரநாத்ல எப்படி டெவலப் ஆச்சு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் you can see. Just to see, don't go through this. Very important things I have highlighted. Padmapani Bodhisattva painted in Ajanta, you know, that is Padmapani. And Vajrapani also painted in Ajanta. Mara Vijaya, that is one who killed desire. So that is Vijayamna Vetri, one who killed desire. That is the sculpture of Buddha. Padmapani, Dhammapani is the painting of Buddha. Mara Vijaya is the sculpture of Buddha depicted in Ajanta caves. Okay, இப்படி இம்பார்ட்டன்டான விஷயங்களை மட்டும் we'll see. In the next class, remaining 4 chapters, we'll see the remaining 4 chapters of your introduction to Indian art. சரிங்களா? ஸோ இப்போ பெயிண்டிங்ஸ்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆனந்தா பெயிண்டிங்ஸ் ஃப்ரம் அனந்த பத்மநாபா டெம்பிள் அட் காஷர்பூர். ஏல பார்த்தீங்கன்னா காஷர்பூர். ஜஸ்ட் இந்த பெயிண்டிங்ஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனந்த பத்மநாபா டெம்பிள் இன் Thiruvananthapuram also Ananda Padmanabha temple is there. Kashargod also some Ananda Padmanabha temple is there. Shiva chasing a boar. A scene depicted from Kirti Arjuniam அப்படின்னு ஒரு புத்தகம். அதுல வந்து சிவா சேசிங் a boar, ஒரு பன்றியை துரத்துற மாதிரி. சரிங்களா? That is the Layapakshi painting. Chola king Rajarada and court poet or his mentor Karur Devar in Tanjavur. Then Shiva killing Tirupurasura in Tanjavur painting. Rama kills Ravana. It's seen depicted in Mattancheri Palace in Kerala. Then Shasta Padmanabhapura Palace in Takkalai. சரிங்களா? தக்கலையில் இருக்கிற பத்மநாபபுரம் பேலஸ்ல சாஸ்தா இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எல்லாம் they explained. ஒரு முறை பாருங்க. சரிங்களா? இந்த next class we will see the second part of introduction to Indian art. சரிங்களா? Hope this class is very useful to you. Comment if you need anything more. Okay, all the very best to you. Please revise things, study carefully. All the best again. Thank you.